சொன்னியே, என்ன கதை அது? சொல்லு. வணக்கம் நண்பர்களே. சின்ன சின்ன பட்டாம்பூச்சிகள் எப்படி மனதை கவர்கின்றனோ அதுபோல் நம்முடைய குட்டி குட்டி கதைகள் நமது உள்ளத்தை கொள்ளை கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து கதைப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கனவுல சாமர்செட் மாம் வந்தார். என்னப்பா ஹெமிங்வே கதையெல்லாம் தான் சொல்லுவேன், என் கதையை சொல்ல மாட்டியான்னார். எனக்கு திடுக்குன்னு ஆச்சு. உங்கள் கதையெல்லாம் பெரிய பெரிய கதையாக இருக்கேங்க அப்படின்னு. ஏன்பா, நான் சின்ன கதை கூட எழுதியிருக்கேன், த வேர்ஜர் சொல்ல. அந்த கதையை தான் ஆளுக்கு மாற்றி மாற்றி என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க. என்னோடய ஒரிஜினல் கதையை நீ சொல்ல அப்படின்னார். அவ்வளோதான். நாட்டாமை விஜயகுமார் சண்முகம் எழுடா வண்டி என்றார். அந்த மாதிரி என்னுடைய மதிப்புக்குரிய மாண்புமிகு மாப்பிள்ளையை கூப்பிட்டு எடுப்பா கேமராவை என்ன எடுத்துட்டாரு. இது ஒரு ரெக்கார்டிங் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். த வேர்ஜர் கதையை பார்க்கலாம். வேர்ஜர்ன்றது வந்து சர்ச்சில் இந்த கோயில் பணியெல்லாம் செய்கிறவங்க. அவங்க மணி அடிக்கிறது, அப்புறம் இந்த டேபிள் சேர்லாம் துடைச்சி வைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் பெருக்கிறது எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த மாதிரி இந்த கதையோட நாயகன் ஃபோர்மேன், ஆல்ஃப்ரெட் ஃபோர்மேன் பண்ணிட்டு இருந்தார். இருக்கிற 16 வருஷம் இதே வேலை அவருக்கு. வேறு எதுவும் ஒரு வேலைகள் எதுவும் போல். படிக்க தெரியாதவருக்கு, படிக்க தெரியாதவர், ஒன்று ஸ்கூலுக்கே போகல. அதனால தான் அவர் இந்த வேலையிலே கொண்டு வந்து சேர்த்து விட்டாங்க. அவர் இந்த வேலையெல்லாம் செஞ்சு இருக்கார். திடீர்னு அந்த சர்ச்சுக்கு வந்து ஒரு புது ஃபாதர் ஒருத்தர் வந்தார். அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். எல்லோரும் படித்தவங்களாக இருக்கட்டும், படிக்காதவங்களாம் இங்கே வேலை கிடையாதுன்ட்டார். ஒருத்தரை கூப்பிட்டு கேட்கும்போது இவர் கேட்டாங்க நம்மளோட ஃபோர்மேனை. இந்த இங்கிலீஷ்காக தான் இல்லை, டெய்லர், ஃபோர்மேன், அப்புறம் நைட் அப்படின்லாம் பேர் வச்சுருப்பாங்க. நம்ம ஊர்லலாம் பாவாடை குஞ்சித்தை பாத்தெல்லாம் வைக்கிறாங்களே, அந்த மாதிரி போல் இருக்குது. இவர் நான் படிக்கலைங்க, ஸ்கூலுக்கே போகலைங்கன்னார். அப்படின்னா உனக்கு வேலை இல்லைன்னார். ஐயா, எனக்கு வேறு எந்த வேலையும் தெரியாது, நான் இங்கே தாங்க 16 வருஷமாக இருக்கிறேன், எதுவும் வந்தாலும் படிக்காதவங்களுக்கு வேலை இல்லை, நீ வெளியே கிளம்பலான்ட்டார். அவ்வளோதான். அக்கௌண்டன்ட்டை கூப்பிட்டு கணக்கு தீர்த்து அவருக்கு அனுப்பிச்சிட்டுட்டாங்க. அக்கௌண்டன்ட் கேட்டார், எங்கே போவேன்னார். அவர் கௌரவம் சிவாஜி மாதிரி, நான் எங்கே போவேன், எனக்கு யார் தெரியும் அப்படின்ட்டு வெளியே வந்தார். வெளியே வந்தால் அவருக்கு பின்னாடி ஒரு பாட்டு பாடுது. விடுகதையா இந்த வாழ்க்கை விடை தருமா அப்படின்னு பாடுது. என்ன பண்ணுவார், வருத்தத்தோடு அப்படியே நடந்து போயிட்டுருக்கார். ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தார். சரி, ஒரு சிகரெட் பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தார். அந்த தெருல சுற்றி பார்க்குறாரு, கடைங்களே இல்லை. என்னடா, நம்ம ஒரு சிகரெட் கடைங்க ஆரம்பித்தா நல்லா இருக்குமே, என்ன தான் பண்ண போகிறோம், அதான் பண்ணலாமேன்ட்டு கையில் இந்த காசை போட்டு அந்த தெருவில் ஒரு சின்ன இடம் பார்த்து ஒரு சிகரெட் கடை ஆரம்பித்தார். அது அவர் நேரமாக இல்லை அந்த தெருவுடைய அதிர்ஷ்டமாக தெரில. கடை நல்லா பிக்கப் ஆச்சு. பிஸ்னஸ்ஸு நல்லா ஓட ஆரம்பிச்சிச்சு. நிறைய இடத்துல அந்த சிட்டியில் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி கடை நல்லா வியாபாரம், நல்ல பிஸ்னஸ். பணத்தெல்லாம் பேங்க்கில் போட ஆரம்பித்தார். எனக்கு ஒரு 30,000 பவுண்ட் சேர்ந்துச்சு காசு. அப்போது அந்த மேனேஜருக்கு அவர் கூப்பிட்டு ஒரு நாள் சொன்னார், ஐயா, இந்த காசு பேங்க்கில் இந்த சாதா அக்கௌண்ட்லேயே இருந்தால் ஒன்றும் உங்களுக்கு காசு தராது, நீங்கள் வந்து செக்யூரிட்டிஸில் போடலாம் அப்படின்னார். செய்யுங்க அப்படின்னார். அவர் உடனே ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுத்து கையெழுத்து போட சொன்னார். இவ்வளோ நாளில் கையெழுத்து போட மட்டும் கற்றுக்கினார் நம்ம ஆல்ஃப்ரெட் ஃபோர்மேன். கையெழுத்து போட்டார். ஐயா, அதை ஒரு தடவை படித்து பார்த்துருங்கன்னார். இவர் உடனே ஃபோர்மேன் சொன்னார், எனக்கு படிக்க தெரியாதுன்னார். அவ்வளோதான். மேனேஜர் டேக்கன் அபேக்குன்றாங்களே, அந்த மாதிரி பயந்து ரொம்ப யோசிச்சார். என்ன படிக்க தெரியாமல் நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளாக ஆகிட்டுக்கிறீங்களே அப்படின்ட்டு. ஐயா, நீங்கள் மட்டும் படிக்க தெரிஞ்சிருந்தீங்கன்னா, எழுது படிக்க தெரிஞ்சிருந்தீங்கன்னா அப்படின்னார். உடனே ஃபோர்மேன் சிரிச்சார். என்னங்கன்னார். நான் எழுது படிக்க தெரிஞ்சிருந்தா இன்னும் சர்ச்சில் பெல் அடிச்சுருந்துருப்பீங்க அப்படின்னார். அவருக்கு ஒன்றும் புரியல. மேனேஜர், என்னதுங்க எனக்கு புரியலையானார். வேணாம் விடுங்க, அது பெரிய கதை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பிட்டார். ஆல் இஸ் வெல் தட்ஸ் எண்ட்ஸ் வெல். அதுதான் இந்த கதையுடைய நீதி போல் இருக்குது. ஓகே நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். பாய். வாழ்ந்து பார்க்க வேண்டும், அருகில் மனிதனாக வேண்டும், வாசல் தேடி உலகம் உன்னை வாழ்க்கை பாட